கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் இந்த பட்ஜெட் டே வாலட்டிலிட்டிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் இனிமே எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த என்ன கேட்டால் அந்த ஒரு 3-4 நாளாக உங்களுக்கு புல்லிஷாக இருந்ததுக்கான காரணம் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது மார்க்கெட்டுக்கு சாதகமாக ஏதாவது அறிவிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவங்க அறிவிச்சதில் ஒன்றும் பெருசாக எதுக்குமே இல்லை. என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ரயில்வே எதிர்பார்த்தோம், டிஃபென்ஸ் எதிர்பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மூணில் எதுவுமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஸோ எதுக்கு சாதகமான அம்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் என்னை பொறுத்தளவுக்கும் எஃப்எம்சிஜி, அது மட்டும் இல்லாமல் இந்த மிடில் கிளாஸில் உங்களுக்கு டாக்ஸேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதாவது 8 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான ஒரு அம்சமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மண்டே எப்படி இந்த அப்கமிங் டேஸில் இந்த 5 ட்ரேடிங் ஸ்டேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். மார்க்கெட் அப் சைடில் போகுதா இல்லை டவுன் சைடில் போகுதா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இனிமேல் உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்றதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு நான் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ராப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மைனர் ட்ரெண்டில் உடச்சி வெளியில் வந்தாலும் ஸோ என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப் சைடில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா இந்த 24,790 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். இதை உடைச்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த டைமில் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஒரு இஷ்யூ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் செல்லிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஒரு 4 டேஸாக அப் சைடில் போனோம், 3 டேஸ் தான் போயிருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா ஆமாம் 4 டேஸாக அப் சைடில் போனாலும் கூட ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் அதே மாதிரி பாருங்கள். அதாவது இதோ இங்கே இருந்து ஸோ இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் அங்கேருந்து அப்படியே அப் சைடில் தான் போயிட்டு இந்த ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ரிஜெக்ஷன் இங்கே பாருங்கள். இதோ இந்த டேட்டில் இந்த டிசம்பர் 12 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருந்தாலும் அகைன் அடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே நிஃப்டி கீழே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஸோ இந்த ட்ரெண்ட்லேயே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ணுறதா இருந்தால் ஜென்ரலாக நான் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் செக்டாரில் பண்ணணும்னா எஃப்எம்சிஜியில் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டார் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் எஃப்எம்சிஜி, ஆட்டோ, நான் ஃபினான்சிங், அதாவது நிஃப்டி ஃபினான்ஸ், இது 3 செக்டாரையும் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த செக்டாரில் நம்ம அடுத்து வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போது நம்ம நிஃப்டியை பார்த்துட்டோம், அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் 3 நாள் முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரேக் பண்ணால் தான் அது இன்னும் கொஞ்சம் ப்ரீத் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக பாருங்கள், ஒரு 1, 2, 3, 4 டேஸ் உங்களுக்கு அப் சைடில் போயிருக்கு. ஸோ அப் சைடில் போனாலும் கூட இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ஸ்டேஷனில் பாருங்கள் உங்களுக்கு நம்ம போட்டிருந்த அந்த நெக்லைனை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு அப் சைடில் கூட, அதாவது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கூட உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க இல்லையா,
ஸோ கரெக்டாக உங்களுக்கு இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். எந்த இண்டிகேட்டராலையும் இவ்வளவு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம எதையுமே ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து இந்த நெக்லைனை உடைச்சா என்னை பொறுத்தளவு இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் வந்து நெக்லைன் தான் இந்த ட்ரெண்ட் லைனு. இங்கே வந்து இதை உடைச்சதுக்கப்புறம் தான் ஒன்று இதை உடைக்கணும், இல்லை இங்கே வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் கீழே வரணும். ஸோ இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. அதுக்கு இந்த நெக்லைனை டபுள் பாட்டத்தோட நெக்லைனை பிரேக் பண்ணணும். ஓகே, அப்சைடில் போகலாம், இல்லை போகாமையும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்தளவு இது இவ்வளோ தூரம் வந்ததுனால நிஃப்டியும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து என்னை பொறுத்தளவு கரெக்டாக பாருங்கள். நம்ம நிஃப்டி பார்த்தோம். ஸோ நிஃப்டியில் என்ன பார்த்துருந்தோம், உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ராப் பண்ணியிருந்தேன். அந்த மைனர் ட்ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக ரெண்டுமே இந்த நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ட்ராப் பண்ணியிருந்தேன், அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு இப்போதைக்கு இதுதான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இண்டெக்ஸுகள்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து ஆட்டோ இண்டெக்ஸ். ஸோ ஆட்டோ இண்டெக்ஸும் ஒரு நல்ல ரெக்கவர்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த கேண்டிலோட சைஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வீக்லி க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த 24,226. ஸோ அதுக்கு இன்னும் 2000 பாயிண்ட்ஸ் இருக்குது. சாரி, அதுக்கு இன்னும் உங்களுக்கு 23,200. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்சைடில் போகிறதுக்கான ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ செக்டாரில் ஸ்விங் ட்ரேடிங் அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இல்லை எனக்கு டெக்னிக் நல்லா தெரியும், நான் ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு, அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு யூனிக் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம அதாவது இந்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப்எம்சிஜி, நான் ஃபினான்ஸ் பேங்கிங், உங்களுக்கு ஆட்டோ செக்டார், இந்த 3 செக்டாரும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அதுலேயும் நான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து எஃப்எம்சிஜி. ஸோ இந்த எஃப்எம்சிஜி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2020 இந்த ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், அதாவது நல்லா டவுன் ஆனதை நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடியும் இந்த 2022 இதோ 2022 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மேலே போயிருக்கு பாருங்கள். இப்போது 2024 அதாவது 25 இப்போவும் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்கான உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கலாம். ஸோ இண்டெக்ஸில் உங்களுக்கு இந்த 4 இயராக கிட்டத்தட்ட 5 இயராக போயிட்டு உள்ள இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எஃப்எம்சிஜி நல்லாவே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இதுலேயே உங்களுக்கு மைனர் ட்ரெண்டு இன்னொன்று ட்ராப் பண்ணலாம். ஸோ அது இப்போதைக்கு நமக்கு யூஸ் இல்லை. ஸோ அதில் தான் ஒரு 1 இயராக போய்கிட்டு இருந்தது. 1 இயராக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் அகெயின் மேலே ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தோம் வைங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம அதில் தான் ட்ராப் பண்ணியிருந்திருப்போம்.
ஸோ இதில் போய்கிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ எடுத்திருக்கிற இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக 2020 உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இதிலேருந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் ஐடிசி மொத்தமாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் மண்டே எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து இதில் ஓகே. இப்போ நம்ம இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார் பார்த்துருவோம். ஸோ ஃபினான்ஸ் செக்டார் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபினான்ஸ் செக்டாரில் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு அகைன் ஒரு 3 days மேலே அப் சைடில் போயிட்டு உங்களுக்கு லாஸ்ட் டே அதாவது 1ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் டேயோட உங்களுக்கு அன்றைக்கி அதிகமான வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அப் சைட்லேயும் போயிருக்கு, டவுன் சைட்லேயும் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஃபினான்ஸ் செக்டார் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அதோட ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப் சைடில் ஒரு 3 days உங்களுக்கு மேலே போயிருக்கு. அப்படி போயிருந்தாலும் போயிட்டு நேற்று ஒரே ஒரு நாள் மட்டும், அதாவது லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் மட்டும் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஏறியும் முடியலை, இறங்கியும் முடியலை. ஸோ அப்படின்றதுனால அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை கீழே வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபினான்ஸ் என்பிஎஃப்சி நான் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ செக்டார் பார்க்கலாம், அப்புறம் எஃப்எம்சிஜி. ஸோ இந்த 3 செக்டார்லேயும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, அடுத்து அதையும் பார்த்துருவோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக ஹிட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஆர்விஎன்எல் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ஹெட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னு தெரியல. பட் நம்ம கொடுத்த நெக்லைன் பிரேக் ஆகிருந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை ஒரே நாள்லேயே அச்சீவ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே நாள்லேயே 9%. ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மண்டே எப்படி மார்க்கெட், அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நாளையிலேருந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.